ஆனால் மங்கள சமரவீர அமைச்சர் இந்த மாரிக்க மீடியா ஆர்கனைசேஷன் வச்சுட்டு அவர் என்ன செஞ்சார், அவரோட கோபம் இருந்த ஆள்களுக்கு ஒரு சில ஆள்களுக்கு அடித்தாங்க. அந்த அடிக்கிற நேரம் இவர் நினைக்க இல்லை, அவங்களுக்கு பாவம்ன்ட்டு நினைக்க இல்லை. இப்போ அவர் வந்து சொல்கிறாரு, இந்த சும்மா எளிய மனுஷனுக்கு தான் இதில் அடிக்கிறாங்க. ஆனால் அவர் எளிய மனுஷனுக்கு அடிக்கிற நேரம் அது அவர் கவனிக்கே இல்லை. இந்த மீடியா ஆர்கனைசேஷன் வச்சுக்கிட்டு மங்கள சமரவீர அவர்கள் என்ன செய்கிறது, ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு முன்னுக்கு போகிறதுக்கு ஒரு வசதி கொடுக்கறதுக்கு தான் இந்த மீடியா ஆர்கனைசேஷன் இவர் பாவிக்கிறார். நம்ம இந்த ஆர்கனைசேஷனுக்கு அடிக்கிறது, அரசாங்கம்ல அடிக்கிறது பற்றி நம்ம அது விருப்பம் இல்லை, அது செய்யக்கூடாது. ஆனால் மங்கள சமரவீர அமைச்சரும் இந்த மாதிரி மீடியா ஆர்கனைசேஷன் வச்சுட்டு எளிய மனுஷனுக்கு அடிக்கிறதுக்கு செய்யக்கூடாதுன்ட்டு நம்ம சொல்ல வேணும். இந்த நாட்டில் உள்ள பிரபல நபர்களுக்கு எதிராக பல்வேறு செய்திகள் பிரசுரிக்கப்படுகின்றன. சில சொற்களை உச்சரிப்பதற்கும் வெட்கமாக உள்ளது. இதனை பார்க்கும் சமூகம் தவறாக வழிநடத்தப்படுகின்றார்கள். இத்தகையதொரு கீழ்த்தரமான கலாச்சாரத்தை உருவாக்கும் மர்ம நிலையே சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. ஊடகங்களூடாக சேறுபூசும் நடவடிக்கையை வழக்கமாக கொண்ட மக்களையும் அரசியல்வாதிகளையும் இழிவுபடுத்தும் பழக்கத்தை கொண்ட குழு ஒன்றே இந்த இணையதளங்களுக்கு தலைமைத்துவம் வழங்குகின்றது. அப்பாவி நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இன்று அவர்கள் கூறுகின்றனர். இவர்கள் ஊடகங்களை வழிநடாத்திய விதத்தையும் ஊடகங்கள் வழியாக மக்களை சிரமத்துக்குள்ளாக்கிய விதத்தையும் நாம் விசேடமாக கூற வேண்டிய தேவை கிடையாது. இத்தகைய எவ்வித ஒழுக்கமும் இல்லாத கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தும் குழுவினரா ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்தை பாதுகாப்பதற்காகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடக பேச்சாளராக செயற்படவும் முனைகின்றார்கள் என்ற கேள்வியை நாட்டு மக்கள் எழுப்புகின்றார்கள். குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சி அங்கத்தவர்களிடம் இந்த கேள்வி நிலவுகிறது. ශ්‍රී ලංකා X නිවුස් කියන වෙබ් අඩවිය එක්සත් ජාතික පක්ෂයේ සංනිවේදන අංශයේ නිල වෙබ් අඩවිය හැටියට අපි මාස 6කට ඉස්සෙල්ලා ஸ்ரீலங்கா எக்ஸ் நியூஸ் என்கின்ற இணையதளம் ஐக்கிய தேசிய கட்சியின் தொடர்பாடல் பிரிவு உத்தியோகபூர்வ இணையதளமாக 6 மாதங்களுக்கு முன்னர் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. முன்பக்கத்துக்கு பிரவேசித்து பார்த்தால் அந்த இணையதளத்தில் வெளியாகும் அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் பொறுப்பை நான் மங்கள சமரவீர என்ற வகையிலும் தொடர்பாடல் பிரிவின் தலைவர் என்ற வகையிலும் ஏற்றுக்கொள்கின்றேன் என்பதை நீங்கள் அவதானிக்க முடிகின்றது. பிடகோட்டையில் உள்ள கட்டிடத்தில் லங்கா மிரர் என்கின்ற ஊடக அமைச்சில் பதிவு செய்யப்பட்ட சாதாரண இணையதளம் உள்ளது. அங்கிருந்தே எமது இணையதளமும் நடத்தி செல்லப்பட்டது. அங்கிருந்த 9 பேரை கைது செய்து 4ஆம் மாடிக்கு அழைத்துச் சென்றனர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். 118 மற்றும் 120 சரத்துக்கு அமைய இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். குற்றவியல் சட்டக்கோவில் 118வது சரத்து இன்றைக்கு 10 வருடங்களுக்கு முன்னதாக 2002ஆம் ஆண்டில் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் நீக்கப்பட்ட சட்டம் என்பதனை இதனை கூறிய போலீஸ் உத்தியோகத்தர்கள் அறிந்திருக்கவில்லை. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போதும் அவருக்கு அந்த விடயம் தெரியாது. எக்ஸ் நியூஸ் மற்றும் லங்கா மிரர் நடத்தி செல்லப்பட்ட கட்டிடம் சீல் வைக்கப்பட்டதாக வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது. நான் நேற்றும் அங்கு சென்று வந்தேன். இந்த நாட்டில் இணையதளங்களை பதிவு செய்ய வேண்டும் என்ற சட்டம் கிடையாது. இந்த நாட்டில் ஊடகங்கள் அல்ல, கணைகளவில் சுற்று நிறுவனங்கள் மூலம் சட்டங்களை ஏமாற்ற முடியாது. இந்த நாட்டில் புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வர வேண்டுமாயின் கட்டாயமாக அந்த சட்டம் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். எனினும் இதுவரை இணையதளங்களை பதிவு செய்ய வேண்டும் என்ற சட்ட திருத்தம் அல்லது புதிய சட்டம் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்படவில்லை. இதனால் ஸ்ரீலங்கா எக்ஸ் நியூஸ் இணையதளத்தை நான் எவருடைய ஏதேனும் தேவைக்காக, செயலாளரின் தேவைக்காக, அவர் பாதுகாப்பு செயலாளராக இருக்கலாம், ஊடக செயலாளராக இருக்கலாம், அவரது தேவைக்காக பதிவு செய்வதற்கு நான் தயாரில்லை என்பதனை ஆரம்பம் முதல் கூறி வருகின்றேன். நாம் இரகசிய போலீசாருக்கும் பாதுகாப்பு அமைச்சுக்கும் எதிராக 9 அடிப்படை உரிமை மனுக்களை இந்த வாரம் தாக்கல் செய்ய உள்ளோம். ගණේගලගේ සර්කියුලර් වලින් නීති වෙනස් කරන්න බෑ. මේ රටේ අලුත් නීතියක් ගේන්න ඕන නම් අනිවාර්යයෙන්ම මේ නීතිය පාර්ලිමේන්තුවෙන් ගේන්න ඕන. நடைபெறவுள்ள மாகாண சபை தேர்தலின் போது எதிர்க்கட்சிகளுக்கு அரசாங்கத்தை தோல்வியடைய செய்வதற்கான வாய்ப்புள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் பெருந்திருக்கள் பிரதி அமைச்சர் ரோஹித அபேகுணவர்தன குறிப்பிடுகின்றார். களுத்துறை நாகுடை பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் தேர்தல் நடைபெறும். தேர்தலின் பின்னர் ரணில் விக்ரமசிங்கே புதிய சாதனை படைப்பார். 23வது தடவையாகவும் ரணில் விக்ரமசிங்கே தோல்வி அடைவது அந்த சாதனையாகும். அது உறுதியாக நடைபெறும். அதனை நாம் 100% நம்புகின்றோம். எனவே உங்களுக்கு எளிமை இருக்குமா என் மக்களிடம் தெரிவித்து எதிர்க்கட்சியினால் வெற்றி பெற முடியும் என்பதை அரசாங்கத்திற்கு எடுத்துக் காட்டுங்கள். பின்னடைவை எதிர்நோக்க விரும்பாமையினால் நாட்டின் கிரிக்கெட் கொள்கையை மாற்றுவதற்கு தாம் முயற்சித்ததாக ஜனநாயக தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ரணதுங்க குறிப்பிடுகின்றார். கண்டியில் நடைபெற்ற வைபவம் ஒன்றின் போதே அவர் இதனை கூறினார். கண்டி கேட்வே கல்லூரியின் வர்ண இரவு நிகழ்வுகள் அர்ஜுன ரணதுங்க தலைமையில் நேற்று நடைபெற்றது. When you feel that it is so difficult to go through, we always wanted to take a சிரமமான அல்லது சாதாரண நிலைமைக்கு மாறான சந்தர்ப்பங்களில் இளைஞர்கள் பின்னோக்கி செல்வது அதிகமாக காணப்படுகின்றது. நான் அதனை விரும்பவில்லை. அதன் காரணமாகவே நாட்டின் கிரிக்கெட் முறைமையை நான் மாற்றுவதற்கு முயற்சிக்கின்றேன். இசை, நடனம், கல்வி, விளையாட்டு போன்றவற்றில் 2ஆம் இடத்தை பெறுவதை நீங்கள் இலக்காக கொள்ளக்கூடாது. அதில் வெற்றி பெற வேண்டும். அதே போன்று நாம் பெற்றோரோடு இருப்பதற்கும் காலத்தை ஒதுக்க வேண்டும். அதே போன்று நாம் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும், மதிப்பளிக்க வேண்டும். அதனை நாம் தற்போது செய்கின்றோம். எனினும் கொழும்பில் உள்ள ஏனைய பாடசாலைகளை விட இங்கு மாற்றத்தை காண்கின்றேன். But the way we respect our parents, we still do that. But unfortunately, when you go to some of the schools in Colombo, you could see a different change. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று மழையின் இடையூறுக்கு மத்தியில் பாகிஸ்தான் துடுப்பாட்டத்தில் பிரகாசித்தது. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடும் பாகிஸ்தான் 4 விக்கெட் இழப்புக்கு 488 ஓட்டங்களை ஆட்ட நேர முடிவில் பெற்றிருந்தது. கொழும்பு எஸ்எஸ்சி மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் ஒரு விக்கெட் இழப்புக்கு 334 ஓட்டங்களுடன் பாகிஸ்தான் முதல் இன்னிங்ஸை இன்று தொடர்ந்தது. முகமது ஹாஃபிஸ் 172 ஓட்டங்களுடனும் அஷார் அலி 92 ஓட்டங்களுடனும் ஆட்டத்தை ஆரம்பித்தனர். முகமது ஹாஃபிஸ் தனது முதல் இரட்டை சதத்தை எட்டும் வாய்ப்பை 4 ஓட்டங்களால் தவறவிட்டார். அஷார் அலி தனது 3வது டெஸ்ட் சதத்தை பூர்த்தி செய்தார். யூனுஸ் கான் 32 ஓட்டங்களை பெற்று வெளியேற அஷார் அலி 295 பந்துகளில் 157 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தார். அணித்தலைவர் மிஷ்வா உல் ஹக் 32 ஓட்டங்களையும் அஷாத் ஷாஃபிக் 29 ஓட்டங்களையும் பெற்று ஆட்டமிழக்காமல் இருந்தனர். பந்துவீச்சில் ரங்கன ஹீரத் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய 2012 தொகுப்பினூடாக பால் வீதி குறித்து ஆராயப்படுகின்றது. அத்துடன் மேலும் பல செய்திகளை எமது அடுத்த பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். வணக்கம்.